கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி லமுல்கத்தன், நமது உடம்பிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. இதா சலுகத் சலுகல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை பிண்டம் சீராகிவிட்டால் முழு உடம்புமே சீராகிவிடும். வைதா ஃபஸதல் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் முழு உடம்புமே கெட்டுவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கண்ணியமான பெருமக்களே, நமது உடம்பிலே தாங்கி நிற்கக்கூடிய ஒன்று இருப்பதாக இருந்தால் அது பரிசுத்தப்படும் என்றிருந்தால் நம்முடைய முழு உடம்புமே பரிசுத்தப்படுகிறது. அது கெட்டு போய்விடும் என்றிருந்தால் நம்முடைய முழு உடம்புமே கெட்டு போய்விடுகிறது. அதை பற்றி சொல்லுவோம். ஸல்லல்லாஹு எப்படி சொன்னார்கள், அலா வஹியல் கல்ப், அதுதான் உடைய கல்ப் என்று ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஆடைகளில் இடங்களில் நம்முடைய எந்த இடத்தில் அழுக்குப்பட்டாலும் துப்புரவு செய்ய முடியும். அப்படியாக இருந்தால் கல்பிலே வரக்கூடிய அழுக்குகள் என்னென்ன ஊத்தைகள் இருக்கிறது, அவைகளை எப்படி நாங்கள் சுத்தப்படுத்துவது? அதுதான் மிக பொல்லாத கொடிய நோயாக என்று உலகத்தில் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. யாரை பார்த்தாலும் எவரை எடுத்துக்கொண்டாலும் அவர் உள்ளத்திலே பொறாமை இருக்கிறது, நிஃபாக்குத்தனம் இருக்கிறது, ஹசது வஞ்சகம் இருக்கிறது. எவர்களை பார்த்தாலும் எவரை எப்படி வெட்டி கொத்த முடியுமோ, எந்த இடத்தில் எவரை எவ்வாறு சீரழித்து பேச முடியுமோ, எந்த இடத்தில் எவருடைய மானம் மரியாதையை போக்க முடியுமோ, எப்படியெல்லாம் பிளான் பண்ணி அதனை சித்தரித்து என்று நாங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களில் விளையாடி கொண்டிருக்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அடியானுடைய உள்ளத்தை உடைப்பது என்கிறதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஒரு மனிதன் புனித காபாவை உடைப்பதற்கு சமன் என்று சொல்லி சொன்னார்கள். காபாவுக்கு எந்தளவு மகிமை, எந்தளவு அந்தஸ்து, எந்தளவு கண்ணியம் இருக்கிறது என்கிறது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். எத்தனை லட்சம் கொடுத்தாவது அந்த காபாவை தரிசிக்க வேண்டும் என்று ஆசை ஆர்வத்தோடு போகின்றோம். அது போன்ற ஒன்றை ஒவ்வொரு நாளும் கண்மூடாக பார்க்கிறோமே, காணுகிறோமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை சந்திக்கிறோமே. இவர்கள் எல்லோரும் இவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளம், உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சதைப்பிண்டம் காபாவுக்கு சமனானது என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள் அல்லவா? இது எங்களுக்கு ஞாபகம் வருவதில்லையா? இதனை பற்றி நாங்கள் யோசிப்பதில்லையா, சிந்திப்பதில்லையா? கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உள்ளத்தில் வரக்கூடிய இந்த ஹசது, வஞ்சகம், இந்த நிஃபாக்குத்தனம், இந்த பொறாமைகளை எவ்வாறு அழிப்பது? அதற்கான வழிமுறை என்ன? கண்மணி நாயகம்